ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈசன்யா விளாக். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, நம்ம எக் குழம்பு தான் வைக்க போகிறோம். அது வந்து என்னோடய ஸ்டைலில் வைக்கணும். 2 ஸ்டைலில் வைப்பேன். இந்த ஸ்டைலில் வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் அரைச்சி ஊற்றி வைப்பேன். அது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு இப்படி சாப்பிடணும்னு இன்றைக்கி தோணுச்சு. அதனால் நமக்கு பிடிச்ச மாதிரியே வச்சுருவோம் அப்படி சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் பட்டை, பெருஞ்சீரகமும் ஒரு ஏலக்காய் 3 போட்டிருக்கேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஸ்கின்னுலாம் சுருங்கி நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் போட்டாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த வெயில் டைமுக்கெலாம் நல்லா குளிர்ச்சினால நான் அதிகமாக சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்குவேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்குவோம். அது கூடயே நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கூட ஒரு பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க. எனக்கு காரம் கம்மியாக வேணும், அதனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து தக்காளியை நல்லா வதக்கணும். அந்த தக்காளியோட ஸ்கின்னெல்லாம் நல்லா கலண்டு நல்லா குழஞ்சி வரணும். தக்காளி போட்ட மாதிரியே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா குழஞ்சிரணும். அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு எண்ணெயில் வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நான் வதக்கியிருக்கேன்ட்டு. இப்போ நான் ஒரு உருளைக்கிழங்கை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தோல்லாம் சீவிட்டு தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கணும். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால நல்லா வதக்கிக்கலாம். சிலவங்க தண்ணி ஊற்றி வேக வைப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நான் எல்லாமே போட்டு பண்ணுவேன். நீங்களும் ஒரு டைம் வேணால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. வதங்க வந்து அந்த சட்டி பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது தான், அது 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சிக்கன் மசாலா இருக்கும்ல, அது 1 டீஸ்பூன் போல் போட்டிருக்கேன். சிக்கன் மசாலா போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ அந்த எண்ணெயிலேயே அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி வந்து குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு, இப்போ வந்து குழம்பு நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நான் வந்து தேங்காய், வெங்காயம், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை இவ்வளோத்தையும் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதுக்குள்ளே போட்டுடலாம். அந்த மிக்ஸி கழுவின தண்ணியும் அதில் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது லோ ஃப்ளேமில் வச்சு நான் முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை அளவு முட்டை வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. எனக்கு 3 முட்டை உண்டா போதுன்ட்டு நான் 3 முட்டை தான் ஊற்றிருக்கேன். இப்போ முட்டை வந்து நல்லா வேகணும். அதுக்காக உடனே கரண்டியை வச்சு கலக்கிடக்கூடாது. முட்டைலாம் கரைஞ்சி போயிடும். லேசாக மேட்டாப்போ தான் கலக்கி விடணும். சுற்றி விட்டால் கூடமே அடி பிடிக்காது, முட்டையும் நல்லா வெந்துடும். இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்றலாம். அதுக்கு சுட சுட சோறு போட்டிருக்கேன். முட்டைலாம் ஒரு 2 நிமிஷம் வெந்தாலே போதும், சீக்கிரமாகவே வெந்துடும் உடச்சி ஊற்றுறதுனால. சோறு போட்டு நம்ம வச்ச முட்டை குழம்பு, அதில் எனக்கு பச்சை மிளகா, தக்காளி, உருளைக்கிழங்குலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இப்படி பிடிக்கும், முட்டை குழம்புனாலே யாருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டுருங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணலனா கூட பரவாயில்ல, ஒரு லைக்கை போட்டுருங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுட சுட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ.